சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னத்தா உன் வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தியான்னு நாம அதை கேட்கணும்ல. அவளா தேர்ந்தெடுக்கணும் தான் நான் இம்பட்டு நாள எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. நிச்சயமா எடுப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது நடக்கணும் தான். அது மட்டும் நடந்தா அந்த வெக்காளி அத்தாவுக்கு நான் தனி திருவிழாவே எடுத்து நடத்துவாத்தா. ஐயோ என்னங்க இது, குழந்தை மாதிரி அழாதீங்க, நீங்க வாங்க. ஏதா நான் நம்ம பிள்ளைக்கு நல்லதுதானே தான் பண்ண. நல்லதா மாமா பண்ணீங்க, இனியும் நல்லதா பண்ணுவீங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம மூத்த மக சுந்தரித, அவளுக்கு நாம எப்பவுமே துணையாதான் இருப்போம். இல்லத்தா, எனக்கு மனசு வலிக்குதாத்தா. மாமா ஒரு நிமிஷம் எந்திரிங்க, இதோ வரேன். இந்தாங்க மாமா, இந்த மாத்திரை பிடிங்க. என்னத்தா இது? இத போட்டு தூங்குங்க மாமா, நல்லா தூக்கம் வரும். இல்லத்தா, எனக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. மாமா இந்தாங்க, இத போடுங்க, தலைவலி போயிரும், நிம்மதியா தூங்குவீங்க. இந்தாங்க மாமா. மாமா கொஞ்ச நேரம் படுங்க, வாங்க. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. கண்டிப்பா அவன் உனக்கே தெரியாம உன்னை பல விதத்துல டார்ச்சர் பண்ணி பைத்தியக்காரியாக்கி குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாண்டி. நீ அவனை நம்பாத, அவன் திருந்திட்டான்னு யார் சொன்னாலும் நீ நம்பாத. நான் என்னைக்கப்பட்ட அவனை நம்பி இருக்கேன். ஒரே ஒரு முறை அவனை நம்பி கழுத்து நீட்டினதுதான் நான் இத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை பாழாக்குனவன் எப்படி தினமும் உன் முகத்துல முழிச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியும்? நீயும் தான் அவனை பாத்துக்கிட்டு எப்படி நிம்மதியா இருப்ப? அதுக்கு இப்ப என்ன பத்தா பண்றது? நானே போய் அவனை வெளியில போடான்னு கழுத்தை பிடிச்சு தள்ளிடுறேன். அப்பதா வேண்டாம், அப்பதா விடு. எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுதா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் முருகன் தம்பி முன்னாடியே அம்புட்டு பேச்சு பேசிட்டு இப்ப குழந்தையோட வீட்டுக்குள்ள வந்திருப்பான். முருகன் தம்பி இருக்கும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னுதான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா அவனு பொறுமையா இருப்பதா, யோசிக்கலாம். இதுக்கு மேல நீ என்னத்தை யோசிப்ப? அவனை நீ சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பிடு. அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டு அமைதியா இருக்காத. அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, அதோட போயிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு உன்னை தொடர்ந்து வந்து எம்புட்டு எம்புட்டு கஷ்டப்படுத்தினா அதெல்லாம் மறந்துடாத சுந்தரி, மறந்துடாத. உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னவன் பேசாம போக வேண்டியதானே. உன்னை வேலை பார்க்க விடாம, படிக்க விடாம, பரீட்சை எழுத விடாம, இன்னும் எம்புட்டு எம்புட்டு பிரச்சனை உனக்கு கொடுத்தான். பிடிக்கலன்னு உதறிட்டு போனவன் அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அவன் யோசி, நல்லா யோசி.